ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த கேமின்னு சொல்ல போகிற ஏர்ட்ரப் போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 months நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஃபினிஷ் ஆகுது எங்களுடைய ஏர்ட்ரப் ப்ரோசஸ், மைனிங் ப்ரோசஸ் இன்றைக்கி ஃபினிஷ் ஆகுது. ஸோ உங்களுக்கால எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வித்ரோன்னு சொல்லப்படுற ஆப்ஷன், வாட்டர் சொல்கிற ஆப்ஷனுக்கு வந்தீங்களா அந்த இம்போர்ட் பட் பாயிண்ட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கான அடுத்த மினிட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எங்களுக்கு இல்லை, கேமிங் வெப்சைட்டில் ஸ்டேக்கிங் பண்ணவர்கள், வர கேம் ப்ளே பண்ணுறவர்களுக்கு தான். நீங்கள் டெலிகிராமில் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வாலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் மேலே இருக்குது. அதில் உங்களோட டொன் கீப்பர் வாலெட் அல்லது டொன் சப்போர்ட் டெலிகிராம் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏர்ட்ராப்புக்கு அது எலிஜிபிள் ஆகிறதுக்கு அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். 1000 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். உங்களோட 1000 கடந்தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதோட இந்த ஸ்டார்ட்னு சொல்லி மேலே இருக்கிற ஆப்ஷனுக்குள்ள ஒரு கார் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கார் கேமை ப்ளே பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இதை ப்ளே பண்ணியிருப்பீங்க, சரி பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. சீசன் 2 சீசன் 3 வராது. என்னடா இதே சீசன் 7 நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிக்கிறோம். சீசன் 7 போய்க்கிட்டு. ஸோ அடுத்தது லிஸ்டிங் தான். லிஸ்டிங் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் மாதம் 23 ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஸ்னாப்ஸ்டார்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப் ட்ரேடிங் போட்டுன்னு நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி போட்டிருந்தோம் ஒரு 3 months முன்னாடி. நானும் பெருசாக அதில் ஒர்க் பண்ணல. அதில் வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கு. வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சைன் இன் டு கெட் அ போனஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் கேட்குது. அதில் சைன் இன் பண்ணிங்களா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.3 டொன் கோயின் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருமே சைன் இன் பண்ண வேணாம். அதனால் வேறு போனஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் ஆகிறதுக்கு அது கட்டாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாலெட்டை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணி இடைக்கிட்ட வந்து அந்த கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபார்மிங் ஆப்ஷனில் ஃபார்மிங்கில் நிறைய பாயிண்ட்ஸில் வந்துருக்கும். அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட குவெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள நிறைய டாஸ்க்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தா அதோட வேறு வெரிஃபைடான ஏர்ட்ராப் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கொண்டு ஏர்ட்ராப்ஸ் இந்த நோமிஸ் டோக்கன் இருக்குது, அதோட இந்த ஏஜென்ட் இருக்குது, அப்படி 2-3 ஏர்ட்ராப்ஸ்கள் இருக்குது. அதில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டாங்களே அதை கிளிக் பண்ணுங்கள். வேணும்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போகும். நீங்கள் பேக்கப் பண்ணி வந்து அதில் கிளைம் ப்ரோசஸ் இருக்கும். அதை கிளைம் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு டாஸ்க்கள் அவைலபிளாக இருந்தால் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு அப்டேட்டுகள், இதை பற்றின அப்டேட்டுகள் வருங்காலத்தில் வரேன், நான் அப்டேட் பண்ணிக்கொள்வேன். என்னுடைய டெலிகிராம் சேனலில் எப்போயுமே ஆக்டிவாக இருந்துக்கொள்ளுங்க. என்னோட சின்ன ஏர்ட்ராப் அப்டேட் வந்தாலும் நான் அதை அப்டேட் பண்ணிக்கொள்வேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் அதில் ஆக்டிவாக இருந்து அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா ஏர்ட்ராப்ஸை பற்றினும் நான் போகிற எல்லா ஏர்ட்ராப்ஸை பற்றியும் சின்ன அப்டேட் வந்தாலும் நான் அப்டேட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கேன் எவ்வளோனாலும். ஸோ யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவாக இருந்துக்கொள்ளுங்க. டெலிகிராமில் என்னென்ன போஸ்ட் வந்தாலும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடிஞ்சால் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் எவ்வளோ நாள் போகும்னு தெரியல. லிஸ்டிங்கை பற்றின அப்டேட் இன்னும் இது வரைக்கும் ஒஃபிஷியலாக வரல. அதோட அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள வந்து அதில் மைனிங், ஃப்ரெண்ட்ஸ், குவெஸ்ட், ஏர்ட்ராப் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாமலே சில பாயிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கும், நீங்கள் கிளைம் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த மைனிங்லாம் வந்து கிளைம் பண்ணுற ப்ரோசஸ் இருக்கும், அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது நோமிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இது வெரிஃபைடான ஒரு ஏர்ட்ராப். ஃபார்மிங் 8 hours கொடுக்க வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இதுலேயும் வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. அதில் மேலே பாருங்கள், வாலெட் கனெக்ட் பண்ணுற ஒரு வாலெட் ஆப்ஷன் ஒன்று காட்டுது அந்த டேஷ்போர்ட்டில். அதில் போய்ட்டு உங்களுடைய டொன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். டொன் கீப்பர் வாலெட் அல்லது டெலிகிராம் வாலெட் எதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். டொன் சப்போர்ட் வாலெட்டாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிக்கொள்வதோட இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணியிருந்தால் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தால் அவர்கள் மூலமாகவும் சில பாயிண்ட்ஸ்கள் வந்திருக்கும். நீங்கள் உள்ள வார நேரம் வந்திருக்கும், நீங்கள் கவனிக்காம விட்டுருப்பீங்க. அதையும் கிளைம் பண்ணி ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு 8 hours கொடுக்காம. இது வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதோட டாஸ்க் ஆப்ஷன்லேயும் நிறைய டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்க்களை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வித்ரோல் தாரம் என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி எங்களுக்கு கடைசி தான் தெரியும். எங்களுக்கு நேற்று கடிச்சம் அந்த மாதிரி நாங்கள் நினச்சிருக்கோம். எங்களுக்கு அள்ளி தருவாங்க சில நினைப்போம், ஆனால் கிள்ளித்தான் தருவாங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இதில் இருக்குன்னு சொல்லி கடைசி நேரத்தில் எங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் பவர்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க போகிறதில்ல. ஸோ இதுலையும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த ஹேம்ஸ்டர் கம்பெனியில் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ண முடியல, பைனான்ஸ் கனெக்ட் பண்ண முடியல, பைபிட்டை கனெக்ட் பண்ண முடியல, ஓகேஸை கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி நானே நேற்று தான் கண்டுபிடிச்சேன். உங்களுடைய அப்டேட்டுக்குள்ள உங்களோட ஆப்புக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் அந்த வித்ரோ ஆப்ஷனுக்குள்ள ஒன்சேன் ஏர்ட்ராப்னு சொல்லி அதில் டிக் மார்க் விழுந்திருக்கும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏர்ட்ராப் ப்ரோசஸ் போய்கிட்டு இருக்க டைமில், மைனிங் ப்ரோசஸ் போய்கிட்டு இருக்க டைமில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதை இல்லாமல் ஒழிய இல்லாமல் தான் நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கீழே ரீசெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீசெட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ரீசெட் அண்ட் சூஸ் என்னது ஆப்ஷன், அதை ரீசெட் பண்ணி போட்டு இல்லாமல் போட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். கொடுத்தீங்களா இருந்தால் திருப்பி ஓகே பண்ண சொல்லி கேட்கும். ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிக்கிற டொன் கீப்பர் வாலெட் இல்லாமல் போயிடும். ஓகே, இல்லாமல் போன பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எக்ஸ்சேஞ்சை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் பைனான்ஸ் டிபாசிட் பண்ணேன், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதில் இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். அதுக்கு கேவிசி நீங்கள் பண்ணியிருக்கணும். பைனான்ஸில் கேவிசி நீடட்னு சொல்லி கேட்டுது. ஸோ அது கேவிசி பண்ணி போட்டு அதில் டிபாசிட் அட்ரஸ் அதோட மெமோ கேட்கும். நீங்கள் பைனான்ஸ்குள்ளே போய்ட்டு டிபாசிட் ஆப்ஷனில் போய்ட்டு கேட்டின்னு சொல்லி சர்ச் பண்ணி அதை டிபாசிட் அட்ரஸ் கீழே மெமோ ரெண்டையுமே சப்மிட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் 2 செகண்டில் சக்ஸஸ்ன்னு சொல்லி வரும். வெல் டன், ஸ்டே டியூன் வித் அப்டேட்ஸ், தேங்க்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ நானும் 2 நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். 2 நாள் ட்ரை பண்ணேன். நேற்று எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இப்படி ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது ப்ரோ, செஞ்சு பாருங்க ப்ரோன்னு சொன்னவர். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தா நேற்று எங்கள் டெலிகிராம் அப்டேட் போடுறோம். சிலர் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவர்கள் உங்களோட வாலெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், அதை ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான எக்ஸ்சேஞ்சுக்கு ரிசீவ் ஆகிடும்.
லிஸ்டிங் நேரத்தில் வந்துடும். அடுத்தது டொட் காயின் அந்த அப்டேட். டொட் காயின் அவங்களுடைய லிஸ்டிங்கை பற்றின அப்டேட் போய்க்கின்றது. லிஸ்டிங்காக அவங்க இது செஞ்சுட்டுருக்காங்க. அதோட எங்களுடைய பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தர பாயிண்ட்ஸ் ஏர்ட்ராப் தர டோக்கன் அலோகேஷன், அதோட கேம் பண்ணுற ஆளுக்கு ஒரு மாதிரியும் ப்ளே பண்ணாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு தந்து கொண்டிருக்காங்க. இப்போதைக்கு எங்களோட வாலெட்டில் ஒவ்வொரு நாளும் ரிசீவ் ஆகி கொண்டிருக்குது. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறவங்க ஆக்டிவ் யூஸராக இருக்கணும்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்களா? அந்த ஆக்டிவ் யூசர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணணும், ஒரு டேப் கேம் ப்ளே பண்ணணும், அல்லது ஸ்பின்னர் கேம் ப்ளே பண்ணணும். அதோட 4 கேம்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணால் தான் அவர் ஆக்டிவ் யூஸராக கருதப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க டெலிகிராமுக்கு அப்பால் அவங்க மைனிங் ஆப் கொண்டு வரதுக்கும் யோசிச்சிருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் அதோட ஆப்பிள் ஸ்டோரில் எல்லாம் கொண்டு வரதுக்காக டவுன்லோட் பண்ண மாதிரி கொண்டு வர மாதிரிலாம் மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க வெகு விரைவில் வித்ட்ராவல் தர போகிறதில்லை. என்னென்னா ஆப்பை கொண்டு வந்து அதை மைண்ட் பண்ண விட்டு அதில் ஆட்ஸ்களை ப்ளே ஆக்கி என்ன பிளான் வச்சுருக்காங்களோ தெரியல. ஸோ நேரத்தில் ஸ்கேம் பண்ணிட்டும் போகலாம். இட்ஸ் ஓகே. இப்போதைக்கு நாங்கள் எங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இப்போதைக்கு நாங்கள் கேம் ப்ளே பண்ணி எங்களோட காயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த ஸ்பின்னர்னு சொல்லப்படுற கேம் லக் பேஸ்ட் கேம் 8 hours ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். அதில் கிளிக் பண்ணி உள்ள வந்து ஒரு 5 DTC காயின் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்சிருக்க DTC காயின் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கேமை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பின் போயிட்டு உங்களோட லக் பொறுத்து உங்களுக்கு காயின்ஸ் உங்களோட மெயின் பேலன்ஸோட ஆட் ஆகும். அதோட டேப்னு சொல்லப்படுற கேமை ப்ளே பண்ணிங்கன்னா அந்த டேப் மேல் டேஷ்போர்டில் வந்து ஜஸ்ட் டச் பண்ண அது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ நீங்கள் அடுத்த லெவல்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக அமையலாம். ஸோ 2 கேம்ஸ் 3 கேம்ஸ் முடிஞ்ச அளவு கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி டொட் காயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டொட் காயின்ஸ் இல்லை DTC. டொட் காயின் சொல்கிறது பாயிண்ட்ஸ், DTC தான் கோயின். அந்த DTC எங்களுக்கு வித்ட்ராவல் தரப்போகிறாங்க, லிஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த மேஜர் கம்யூனிட்டியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. மேஜர் கம்யூனிட்டி லிஸ்டிங்கான வேலைகள் செஞ்சு கொண்டு பொழுதுல அவங்களுடைய டோக்கன் நேமை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோக்கன் நேம் மேஜர் MAJOR தான் நம்மளுடைய டோக்கன் நேம்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. The best crypto experts are working with us to ensure the listing follows. லிஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுடைய ரேட்டிங் பாயிண்ட்ஸ் சொல்கிறது நாங்கள் அதில் பண்ணுற டாஸ்க் மூலமாக எங்களுக்கு வர பாயிண்ட்ஸ் தான் அந்த ரேட்டிங் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ள சொல்லி அவங்களே அறிவிச்சிருக்காங்க. The majority will go to you 40 million players. Your ranks and numbers of rating points directly affects how much major you will receive during the airdrop. ஸோ நீங்கள் ரேங்கில் மேலே போக உங்களுக்கு வர பாயிண்ட்ஸ்கள் ஏர்ட்ராப் அலோகேஷன்ஸ் வித்தியாசப்பட்டு கொண்டே போகும். ஸோ ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உள்ள வந்து மைனிங் ஆப்பில் வந்து பாருங்கள், டெய்லி செக்இன் பண்ணுங்கள். அது மூலமாக பாயிண்ட்ஸ்கள் வரும். ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா தான் டெய்லி பண்ண வேண்டியது. அவங்களுடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்புறம் செக் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அப்புறம் ஷேர் இன் டெலிகிராம் ஸ்டோரியை ஷேர் பண்ணணும். அதில் 10 சேனல்ஸ்னு சொல்கிறேன். அந்த 10 சேனல் அதில் ஒரு 3-4 சேனல்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோட ஷோர்ட்ஸ் பார்க்குறது, அதோட வேறு வெரிஃபைடான ஏர்ட்ராப்போட பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் அவைலபிள். அந்த ஒவ்வொரு நாளும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மேஜர் டோக்கன்ஸில். ஸோ அதனோட உங்களுக்கு 2000-3000 காயின்ஸ் கிடைக்கும். அதோட கேம்ஸ் ப்ளே பண்ணலாம். 4 கேம்ஸ் ஒரு நாளைக்கு தருவாங்க. அதில் 5000, அப்புறம் 5000, 10,000, 15,000, 18,000, 20,000 காயின்ஸ் எங்களுக்கு 20,000, 21,000 காயின் எங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் டெய்லி இந்த மேஜர் ஆப்பில் நாங்கள் ஒர்க் பண்ணுறது மூலமாக. அதோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலமாக, டாஸ்க்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. மேஜர் இதில் டெலிகிராம், டோக்ஸ் காயின் தந்த மாதிரி, நோட் காயின் தந்த மாதிரி இதுவும் மேஜரும் வெரிஃபைடான ஏர்ட்ராப். அக்டோபர் மாதம் 1வது கிழமைகள் அல்லது 2வது கிழமைகள் அல்லது செப்டம்பர் மாத கடைசி நெருங்கி கொண்டிருக்கோம். இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. வெகு விரைவில் இதை பற்றின அப்டேட்டும் லிஸ்டிங் அப்டேட்டும் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.